சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆர் முதல் நடிகர் பிரசாந்த் வரை பல முன்னணி நடிகர்களுடன் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்த அசத்திய நடிகர் நம்பியார் ஒருமுறை தன்னிடம் வயதை கேட்ட ஒருவருக்கு எம்ஜிஆரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு சூசகமாக பதிலளித்துள்ளார். நாடக நடிகராக இருந்து சினிமாவில் அறிமுகமான நம்பியார் தமிழ் சினிமாவில் கொடூர வில்லன் நடிகர்கள் பட்டியல் போட்டால் அதில் முதலிடத்தை பிடிப்பவர் அவர்தான். அந்த அளவிற்கு பல படங்களில் தனது வில்லத்தனத்தால் மிரட்டிய நம்பியார் முதலில் காமெடி நடிகராகத்தான் அறிமுகமாகியுள்ளார். தமிழ் சினிமாவில் முழுக்க ஆண்கள் மட்டுமே நடித்து வெளியான படம் பக்த ராமதாஸ். 1936 வெளியான இந்த படம்தான் எம்.எஸ். நம்பியார் நடித்த முதல் படம். ஆனால் இந்த படத்திற்கு பிறகு அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் மீண்டும் நாடகத்திற்கே திரும்பிய நிலையில் 1946 வெளியான வித்யாபதி என்ற படத்தின் மூலம் மீண்டும் திரையுலகில் நடிக்க வந்தார். இந்த படத்தில் காமெடி கேரக்டரில் நம்பியார் சிறப்பாக நடித்திருந்தார். துரதிர்ஷ்டவசமாக வித்யாபதி படம் சரியாக போகாத காரணத்தினால் அந்த முடிவை கைவிட்டுள்ளார். அதன் பிறகு 1947 எம்ஜிஆர் தனி நாயகனாக நடித்த முதல் படமாக ராஜகுமாரி படத்தில் நடித்தார். இந்த படம் அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்தது. அதன் பிறகு பல வெற்றி படங்களில் நடித்திருந்த நம்பியார் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டம் முடிந்த பின் வில்லனாக மட்டுமில்லாமல் குணச்சித்திரம், காமெடி உள்ளிட்ட பலதரப்பட்ட கேரக்டரில் நடித்து அசத்தியுள்ளார். இதனிடையே ஒருமுறை நம்பியாரிடம் ஒருவர் ஒரு கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தார். ஒருமுறை நம்பியாரை பார்த்து கூட்டத்தில் ஒருவர் உங்கள் வயது என்ன என்று கேட்டுள்ளார். அதற்கு நம்பியார் உடனடியாக கை கால் படபடத்து போய்விட்டது. என்னடா இவன் கூட்டத்தில் நின்று கொண்டு உங்கள் வயது என்ன என்று கேட்கிறானே அப்படி என்று யோசித்துவிட்டு இதற்கு பதிலும் அளித்துள்ளார். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு அவர் என்ன பதில் அளித்தார் தெரியுமா? மிகுந்த நகைச்சுவை உணர்வுடன், என் வயதை கேட்காதீங்க, நானும் எம்ஜிஆர் அவர்களும் 25 வயது இளைஞராகவும் நான் 26 வயது இளைஞராகவும் 30 வருடங்கள் நடித்து முடித்து விட்டோம். நாங்கள் நடித்ததை இந்த தமிழ்நாடு பார்த்து கொண்டேதான் இருந்துள்ளது. அதனால் என் வயதே எனக்கு தெரியாது என்று மிகவும் நகைச்சுவையாக கூறியுள்ளார். இந்த தகவலை பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். நேயர்களே, நம்பியார் அவர்களை உங்களுக்கு பிடிக்குமென்றால் உடனடியாக வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.